ஸோ நம்மளோட பிஎன்எல் பார்த்தீங்கன்னா ஒரு நடுவில் கால் வந்துச்சு. நம்மளோட பிஎன்எல் கிராஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 கிராஸ் பண்ணி மேலே போயின்னு இருக்கு. ஸோ இதுக்காக நம்ம போட்ட கேபிட்டல் வந்து 90,000 ப்ளஸ் 10,000 ரிஸ்க்குக்காக போட்டோம். இது வரைக்கும் ஒரு 156 டேஸ் ட்ரேட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஒரு 1 டே வந்து நான் மேனுவலாக பண்ணியிருக்கேன். 157 டேஸு. அதில் லாஸ் பார்த்தீங்கன்னா 11 நாள் தொடர்ந்து வந்திருக்கு. மந்த்லி நமக்கு ஆவரேஜாக ப்ராஃபிட் கிடைக்கிறது 7,300. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் 54,257 காமிக்குது. நம்ம ஒரு 3,700 வந்து மேனுவலாக புக் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 58,000 இது வரைக்கும் நமக்கு டோட்டலாக ப்ராஃபிட் வந்துருக்கு. ஸோ 58% வந்து நமக்கு இது வரைக்கும் கிடைச்சிருக்கு. மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஒரு நாளில் கிடைச்சது வந்து ஒரு 10,000 வரைக்குமே கிடைச்சிது. கரெக்ட். அதுவும் நம்ம ஆட் பண்ணுறோம். அதையும் நம்ம ஆட் பண்ணால் அதில் ஒரு 6,000 ஆட் ஆகும். ஸோ 58 ப்ளஸ் ஒரு 6,000 வந்து 74,000 சாரி 64,000 நமக்கு ப்ராஃபிட்டே வந்துடுச்சு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்ஸிமம் ட்ரா டவுன் நமக்கு வந்து 15,470 வரைக்கும் நமக்கு லாஸ் போயிருக்கு. ஸோ இது மந்த் வைஸ் பிரேக்கப் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல். ஸோ இந்த செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் மந்த் பண்ணல. கொஞ்சம் நடுவில் கொஞ்ச நாள் தான் பண்ணோம். ஒரு மேபி ஒரு 5-6 டேஸ் தான் பண்ணோம். அது மாதிரி பண்ணல. ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம் இதில் இந்த அக்கௌண்ட்டில். அதுக்கு முன்னாடி வேற ஒரு அக்கௌண்ட்டில் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் மந்த்லி நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஸோ போன மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 14% ரிட்டர்ன் கிடைச்சிச்சு. மிச்சம் 18% வரைக்கும் போச்சு. அப்புறம் கொஞ்சம் ட்ராடவுன் வந்து நமக்கு 14% வரைக்கும் ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ இந்த மாதத்துக்கும் பார்த்தீங்கன்னா 4,469 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 3,700. ஸோ சேர்த்தீங்கன்னா ஒரு 8,000 வந்துடும். ஸோ 8% வந்து இது வரைக்கும் ப்ராஃபிட் நமக்கு வந்துருச்சு இன்னைக்கு டேட்டுக்குள்ளேயே. ஸோ 799 இன்னைக்கு பார்க்குறோம். 799 800 வந்து இன்னைக்கு ப்ராஃபிட் இருக்கு. லிமிட்ஸ் பார்க்குறோம். ஸோ அவைலபிள் பேலன்ஸ் வந்து மார்னிங் வந்து 1,08,709 இருந்துச்சு. இப்போ வந்து நமக்கு ஒரு 950 ப்ராஃபிட் இருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்றேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றேங்க புதுசாக வந்திருந்தீங்கன்னா. ஏதாவது டவுட் அப்படின்னா ஏதாச்சும் டவுட் இல்லை ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பில்ட் பண்ணணும், இல்லை இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா என்னை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெலகிராம், வாட்ஸ்அப்லையும் அவைலபிளாக தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரிப்டோ கரன்சியும் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா கிரிப்டோ கரன்சியில் வந்து நான் ஆக்சுவலாக ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ட்ரேட்டரான லிங்க் பண்ணி நான் வந்து கிரிப்டோ கரன்சி ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். அது என்னன்னா இன்னும் ட்ரேட்டரான் வந்து அந்த அளவுக்கு வந்து டெல்டா எக்ஸ்சேஞ்ச் கூட லிங்க் ஆகலை. ஏன்னா அது இப்போதானே பிகினிங். ஸோ அதனால வந்து அது கரெக்டாக லிங்க் ஆகலை. ஸோ அதனால நிறைய பிரச்சனை. ஏன்னா நான் போட்ட காசு நிறைய லாஸ் ஆயிடுச்சு. நான் எனக்கு ஒரு 30,000 கிட்ட எனக்கு அதில் லாஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஏன்னா ட்ரேட்டரான் ஒர்க் ஆகலை. ஆர்டர்ஸ் எதுவுமே ட்ரிகர் பண்ண மாட்டேங்குது. ஆர்டர்ஸ் எதுவுமே வந்து நம்மளோட ப்ரோக்கர் டெர்மினலுக்கு போக மாட்டேங்குது. ஸ்டாப் லாஸ் ஒர்க் ஆகலை. ஸோ ஸ்டாப் லாஸ் ஒர்க் ஆனாலும் எங்கேயாவது போய் தொடுது. ஸோ அது மாதிரி நிறைய சேலஞ்ச் இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு நிறைய லாஸ், ஒரு 30,000 லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதை வந்து ஃபுல்லாக பைத்தனில் நானே கோட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ பைத்தனில் ஃபுல்லாக கோட் பண்ணி அது சர்வரில் நம்ம ரன் பண்ணுறோம். அது வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்மளோட சேனலில் பார்க்குறவங்களுக்கும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஏதாச்சும் ஒரு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்கலான்னு இருக்கேன். இதுக்கு வந்து நான் இந்த எப்படின்னா இதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து நான் ப்ராஃபிட் ஷேரிங் மட்டும் தான் பண்றேன். ஏன்னா இந்த செட்டப் காஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப நிறைய ஆயிடுச்சு. பைத்தனுக்கு ஏன்னா ரொம்ப புதுசுன்றதுனால நிறைய ரிசோர்ஸ் இல்லை எப்படி பண்றது, இல்லை என்னென்ன சப்போர்ட் எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால நான் என்னன்னா அதுக்கு ஒரு 4-5 டெவலப்பர் கான்டாக்ட் பண்ண வேண்டியதா போச்சு. ஸோ அது இல்லாமல் சர்வரில் ரன் பண்ணனால சர்வர் காஸ்ட் எல்லாமே சேர்ந்து இருக்கு. ஸோ அதனால குறிப்பிட்ட மெம்பர்ஸ்க்கு மட்டும் இந்த இந்த மாதிரி கம்மியான அமௌண்ட்ல $30,000 கேபிட்டல் தேவை இப்போதைக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா $200 20,000 வந்து கேபிட்டலும் 10,000 ரிஸ்க். ஸோ இதுதான் வந்து இதை வச்சு தான் நம்ம பண்ண போறோம். ஸோ இதை பேஸா வச்சு நம்ம வந்து
ஸ்ட்ராட்டஜி பண்ணி நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஒரு மாசத்துக்கு நம்ம வந்து ஒரு 25% வரைக்குமே ஈவன் 50% கூட எதிர்பார்க்கலாம். பட் நமக்கு இன்னும் என்னன்னா அது வந்து ஒரு ஒரு மாசம் கூட ஃபுல்லா நமக்கு வந்து அது வரல. ஸோ அதனால நமக்கு தெரியாது. ஏன்னா நான் ரன் பண்ணும்போது எனக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரே நாள்ல 30% வந்துச்சு. ஓகேவா? அதே மாதிரி ஒரே நாள் 30% போச்சு. ஏன்னா எரர்னால. ஸோ வரும்போது கரெக்டா ஒர்க் ஆயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் தட்டும்போது சில ஆர்டர்ஸ்லாம் வந்து ட்ரிகர் ஆகல. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து கரெக்டான மார்க்கெட்ல இருக்க முடியல. தேவையில்லாம லாஸ் வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இப்படிதான் போச்சு என்னோட ஓவரால் ஜேர்னில. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைன் டியூன் பண்ணி ஓரளவு கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ அந்த கொண்டு வந்ததை நம்ம வந்து இது பண்றோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்குறோம். ஸோ யாராவது ரொம்ப ரிஸ்க் ஹை ரிஸ்க் இது. ஸோ அந்த ஹை ரிஸ்க் எடுக்கலாம், அதுக்கு உண்டான ரிவார்ட் கிடைச்சா எனக்கு ஓகே, 30,000 கேபிட்டல் பரவாயில்ல அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்க அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. நான் வந்து அது எப்படி ஸ்டார்ட் பண்றது என்னன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எவ்வளோ வரைக்கும் ரிஸ்க் கம்மி பண்ணலான்றது நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஆல்ரெடி இருக்கு. பட் அது என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு ஓகே அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்னும் கொஞ்ச நாள் நான் வெயிட் பண்றேன். என்னோட இந்த பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராட்டஜில நமக்கு ஒரு 30,000 ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா நானும் அதை வந்து லைவ்ல பண்ண ட்ரை பண்றேன். ஆனா அதுக்கு இன்னும் ஒரு எப்படி ஒரு 2-3 மந்த்ஸ் ஆயிடும். ஓகே, ஸோ அப்படி ஆச்சுன்னா நான் வந்து அதை இதுல வர ப்ராஃபிட் எடுத்து நான் அதுல போட்டு, ஏன்னா இதுல ஒரு ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகுது மறுபடியும் அப்படின்னா அதை நான் அதுல போடும்போது எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாகும். நான் அப்படிதான் போட்டேன். ஃபர்ஸ்ட் இதுல வந்த ப்ராஃபிட் எடுத்து அதுல தான் போட்டேன். பட் அது எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி நான் கிரிப்டோ இது கரன்சிலையும் கொஞ்சம் போட்டேன். அது எனக்கு லாஸ் ஆகல. ஆனா கரன்சி ட்ரேடிங்கை மொத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டானுங்க கவர்மெண்ட்ல இருந்து. ஹெட்ஜிங் இல்லாமல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல் வந்ததுனால அது என்னால் பண்ண முடியல. ஸோ அதான் ஓகேவா. ஸோ அதனால நான் இன்னும் ஒரு 3 மந்த் கழிச்சு அதை ஸ்டார்ட் பண்றேன். இல்ல அதுக்குள்ள நீங்க ஏதாவது ட்ரை பண்ணணும், நீங்க 30,000 கேபிட்டல் வச்சுட்டு நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க, நம்ம பண்ணலாம். தேங்க்யூ. டைம் 12:50. ப்ராஃபிட் வந்து ஒரு 461 போயின்னு இருக்குது. 1000 போச்சு. அப்போ ரிவர்ஸ் ஆகிட்டு நெகட்டிவில் ஒரு 100 rupees கிட்ட நெகட்டிவ் போச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து 461 வந்து ப்ராஃபிட் இருக்குது. டைம் வந்து 4:20. ஒரு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 2720 புக் ஆகிடுச்சு. 2719.95 இன்றைக்கான ப்ராஃபிட் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு 1000 ப்ராஃபிட் வந்துச்சு. அப்போ அது ரிவர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் ஃபால் ஆனதுனால நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ நாளைக்கு ஒரு ட்ரேடில் பார்க்கலாம். தேங்க்யூ.